கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவல்லிக்கேணி வாக்குப்பதிவு மையத்திலே இவிஎம் மெஷினிலே கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. எம்முடைய முதன்மை செய்தியாளர் ஜெபர்சன் இருக்கிறார். ஜெபர்சன், நீங்க தொடரலாம். வாக்குப்பதிவானது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதே போலதான் மாநிலத்தினுடைய தலைநகரமான சென்னையிலும் அதே நிலை நீடிக்கிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி திருவல்லிக்கேணி. இந்த திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி மேல்நிலை பள்ளியில் தான் நாம் நிற்கிறோம். இங்கு காலை முதலே இதுபோன்று கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் இங்கு ஒரு புழுக்கமான ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த புழுக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இங்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாக அவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கலாம், நீங்க எவ்வளவு நேரம் நிக்கிறீங்கம்மா? இங்க ஒரு ஹவரா நிக்கிறேம்மா. ஒரு ஹவரா நிக்கிறேன். தண்ணியில நாக்கெல்லாம் அப்படியே விரட்டுது. என்னால அப்படியே ஏன் இவ்வளவு நேரம் கால தாமதம் சொல்றாங்க? இல்லையே, உள்ள சீக்கிரமா ஜனங்களை மேல அனுப்பணும், கொல்லணும். இப்ப அப்பெல்லாம் வந்து 4ஆம் அடிச்சுனா பேப்பர் போடும்போது கூட லேட் ஆச்சுன்னா சொன்னா ஒத்துவேன். இப்ப பட்டன் அமுத்துறது தான், அதுக்கே லேட் பண்றாங்க. அதான் நீங்க கேட்டீங்களா? கேட்கலையே, இப்ப போனதானே கேட்பேன். இந்த மக்கள் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில நாம் பார்க்கலாம், பெண்கள், ஏராளமான பெண்கள் கை குழந்தைகளுடன், அதே போல முதியவர்கள் ஏராளமானோர் இங்க இருக்கிறார்கள். என்னமா சார், இது வெயில் சீசன் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் ஃபேனாவது ஒரு 2-3 போட்டிருந்தா கூட ஈஸியா இருந்திருக்கும். வயசானவங்க வந்திருக்காங்க, குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்த ஃபுல்லா திரும்ப நனைஞ்சிட்ட குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கும் ஃபுல்லா வேத்து நிக்கவே முடியல, கியூல நிக்கவே முடியல. சரி, வெயில் கம்மியான பிறகு வந்து போடலான்னு வந்தாலும் எல்லாருமே அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் இங்க ஒரு ஃபேன், அங்க ஒரு ஃபேன், ஒரு சீலிங் ஃபேன் மாதிரி போட்டிருந்தா கூட எங்களுக்கு வசதியா இருந்திருக்கும்ல. இதுதான் எங்களுக்கு. இந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் காத்து நிற்கக்கூடிய இந்த வாக்காளர்களுடைய கோரிக்கை, தற்போது வெயில் காலம் என்பது தெரிந்தும் கூட இந்த பகுதியில் முன்னேற்பாடுகள் குறைவாக இருப்பதாக அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் இந்த மக்கள் ஒரு மணி நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி, ஏராளமானோர் குழந்தைகளுடன் நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பூத் இது வந்து திருவல்லிக்கேணி பகுதிக்குட்பட்ட 220, 219 பூத். இந்த பூத்தில் இருக்கக்கூடிய முகவர் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். நீங்க இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க? காலையில இருந்தே இதே நிலைமை தானா? என்ன சொல்றாங்க? மதியத்துக்கு மேல இந்த நிலைமை இருப்பது காரணம் என்னன்னா, அந்த பூத்து இத்தனை வேட்பாளர்கள் பட்டியலில் ஒட்டுறாங்க இல்லையா, அது இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு அந்த பட்டியல ஒரே மிஷின்ல டைப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்காது. 2 மிஷின்லயும் மக்கள் பார்த்துட்டு எதை டிசைட் பண்ணும்போது லேட் ஆகுது ஒரு பக்கம். ரெண்டாவது, இன்னொன்னு விஞ்ஞான உலகத்துல இது செய்ய தெரியல. அப்புறம் மக்களுக்கு ஒரு ஃபேன் வசதி இது போல ஏற்பாடு பண்ணாததால மக்கள் திணறிக்குன்னு. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் வந்து ஒரு முகத்தை பாக்குறாங்க, ஒரு ஓட்டர் ஐடியில இருக்கிற முகத்தை பார்க்கணும், அந்த நம்பர் கரெக்டா இருந்தா ஓட்டு போட அனுமதிக்கணும். அதை விட்டு 10 முறை பாக்குறாங்க. அதே ஓட்டுல இருக்கிற முகமும் அவருடைய பேசும் பார்த்தா டிஃபரெண்ட் இருக்கும். ஒரு ஓட்டு பதிவாகிறதுக்கு அதிக நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. 6 செகண்ட் எடுத்துக்கிறாங்க. அது 6 செகண்ட் போது ஒரு கேண்டிடேட் ஒரு 100 ஓட்டுக்கு என்னாச்சு பாருங்க. அப்ப காலதாமதம் ஏற்படுது. அது யார் காரணம்? இதெல்லாம் வந்து சரி செய்யணும் இல்லையா? இப்ப வந்து 6 மணியோட க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஓட்டுகள் வந்து பெண்டிங்ல நிற்கும், அது வேஸ்டா போகும். அவங்களுடைய கடமை கூட செய்ய முடியல. அப்ப அரசு என்ன பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
இந்த முகவர் கூறியது போல இந்த பகுதியில வாக்கள் அங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இங்கு முழுமையான ஏற்பாடுகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதே போல அதிக நேரம் எடுத்துக்கொள்வது, அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதா, ஒரு வாக்கை பதிவு செய்வதற்கு அவர்களுடைய முகவரி அல்லது அவர்களுடைய அடையாள அட்டைகளை பரிசோதித்து உள்ளே அனுப்புவதற்கு நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த 220 மற்றும் 219 தான் இந்த நிலைமை. ஆனால் நாம் நேரடியாக அந்த பகுதியில் பார்க்கும்போது இன்னமும் அந்த பகுதியில் 2 பூத்துகள் இருக்கிறது. அங்கேயும் இதே நிலை. அவ்வப்போது மக்கள் உடனடியாக தங்கள் வாக்குகளை செலுத்திவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் இங்கு மட்டும் இதே நிலை நீடிக்கிறது. உடனடியாக அந்த அதிகாரிகள் வேகமாக செயல்பட வேண்டும். இன்னும் மக்கள் மாலை நேரம் என்பதால் வெயிலினுடைய தாக்கம் சற்று குறைந்து வருகிறது. மக்களுடைய வருகை இன்னமும் அதிகரித்து காணப்படும். ஆகவே தங்களுடைய குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் பல பிரச்சனை இருப்பதாகவும், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் நீண்ட நேரமாக காத்திருப்பதாகவும், அவர்களுக்கு காற்றோட்டம் இல்லை, வரக்கூடியவர்கள் விரைவாக அந்த வாக்குகளை செலுத்திவிட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை என்ற அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.